விவசாயிகள் தானிய கிடங்குகள் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கருணாநிதிக்கு ஆங்காங்கே சிலை வைத்துக் கொண்டிருப்பதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். இது குறித்து அவர் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியினை சூப்பர்வைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். பொறுத்தமட்டில் ஒரு நல்லாட்சிக்கும் நல்ல வளர்ச்சிக்கும் மக்கள் ஆதரவு தந்திருக்கிறார்கள். அதே போல மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் நல்ல திட்டங்களுக்கு தமிழக மக்களும் ஆதரவு தரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. தமிழ்நாட்டில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? மாவட்டமா சிலை வைக்கிறார்கள் என்று இப்போதான் செய்தி பார்த்தேன். ஆனால் மாவட்டத்தில் விவசாயிகள் தானிய கிடங்குகள் இல்லாமல் அவர்கள் எல்லாம் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கே சிலை வைப்பதற்கு பதிலாக மழை வரும்பொழுது எல்லோரையும் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்தியுங்கள். அதாவது கலைஞர் லைஃப் கொடுத்தார், அதனால் இன்னைக்கு லைவா இருக்கிறார். நீங்க லைவ் சொல்லாதுங்க, பொய் சொல்லாதுங்க. இன்னும் எவ்வளவோ பேர் தமிழகத்திற்காக போராடி இருக்கிறார்கள். அதனால் நீங்க பெயரை வச்சுட்டு போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் தமிழ்நாடு மக்களின் பெயரை கெடுக்காதீர்கள் என்று சொல்லி தமிழக மக்கள் மீது அக்கறையாக இருங்கள் என்று எனது நோக்கத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன். அது கள்ளச்சாராயமா இருந்தால் 10 லட்சம் கிடைக்கும். கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களுக்குன்னா 10 லட்சம் கிடைக்கும். அது அது பட்டாசு தொழிலில் உயிரிழந்தவர்களாக இருக்கட்டும், விவசாய தொழிலில் உயிரிழந்தவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் அவ்வளவுதான் கிடைக்கும். அதனால தமிழ்நாட்டில் அதிகமான நிதி பெற வேண்டும் என்றால் அவர்கள் கள்ளச்சாராய சாவாக இருக்க வேண்டும். இது இவ்வளவு கொடுமை. அதனால பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான், வேண்டியவர்களுக்கு அதிகமானவற்றை கொடுங்கள் என்பதுதான் எனது கருத்து.